திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. மனிதகுல வரலாற்றை ஒரு பாட்டுக்குள்ள சொல்றதே ரொம்ப சிரமம். ஆனால் கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாட்டுக்குள்ள அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. அது என்னவென்று பாருங்க. 1964 டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளியான படம் பணக்கார குடும்பம். மக்கள் திலகம் எம்ஜிஆர், சரோஜாதேவி, அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் கவியரசர் கண்ணதாசன் பாடல் எழுதி டி.எம். சவுந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே பாடல். இந்த பாட்டுக்கும் படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பணக்கார குடும்பம்னாலே குடும்பம் தொடர்பாகத்தான் பேசணும். அப்புறம் ஏன் இப்படி ஒரு பாடல்னு கேள்வி எழலாம். எம்ஜிஆர் படம்னாலே மக்கள் ஏதாவது ஒரு நல்லது சொல்வார்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்று, கவியரசர் கண்ணதாசனுக்கு திடீர்னு இந்த இடத்துல இந்த பாடலை வைத்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணம் தோணும். அப்படி வந்ததுதான் இந்த பாடல். அசோகனின் மகள் சரோஜாதேவி. அப்பா வசதியான குடும்பமாக இருந்தாலும் அவரை விட்டு வெளியேறி விடுகிறார் எம்ஜிஆர். இவர் சரோஜாதேவியை காதலிக்கிறார். இடையில் பல எதிர்ப்புகள் வந்தாலும் கடைசியில் சரோஜாதேவியை திருமணம் செய்து கொள்கிறார். இதுதான் கதை. இந்த படத்தில் வரும் பாடல்தான் ஒன்று எங்கள் ஜாதியே. இந்த பாடலின் பல்லவியில் சமத்துவத்தை பேசியிருக்கிறார் கண்ணதாசன். ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. இவ்வளவுதான் பல்லவி. ஏமாற்றவங்க எல்லாம் ஒருவர் பெற்ற மக்கள் அல்ல, உழைக்கும் மக்களே என்கிறார். அடுத்து பாடலில் சமத்துவத்தை கொண்டு வந்துள்ளார். நிறத்தில் அல்ல என அழுத்தமாக சொல்கிறார். வெள்ளை மனிதன் வியர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே என எந்த இடத்திலும் சந்தம் இடிக்காம அவ்வளவு நேர்த்தியாக அழகாக எழுதியுள்ளார் கவியரசர். மன்னராட்சி மக்களாட்சி என்று சொல்லிவிட்டு இல்லை என்பது இல்லை, நாங்கள் வாழும் நாட்டிலே என இரண்டாவது சரணத்தில் சொல்லியிருக்கிறார். எங்கும் உழைப்பை பற்றி தான் பேசுகிறார். உழைக்கும் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா இல்லை என்ற சொல்லே இருக்காது என்கிறார். அடுத்த சரணத்தில் மனிதகுல வரலாறு எப்படி தோன்றியது என்பதை வெகு அழகாக சொல்லியிருக்கிறார். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான் என்று முக்காலத்தையும் நயம்பட சொல்கிறார் கண்ணதாசன். இது படித்தவர் படிக்காதவர் என அத்தனை பேருக்கும் அவ்வளவு எளிதாக புரியும். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.